பவுல் சபைகளுக்கு திரும்ப திரும்ப எழுதுகிற வார்த்தை, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பிடிக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். அன்பு உள்ளமே, ஒரு வார்த்தையை நான் தைரியமா ஆழமாய் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஆமை, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனத்தை விட நாம் விசேஷமானவர்கள். நம்புறவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. படிப்பில்லாதவங்க தான், அழகு இல்லாதவங்க தான். ஆசீர்வாதம் மற்றவங்களை போல ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களின் விசேஷித்த கூட்டம் தான், தேவனால் அழைக்கப்பட்ட கூட்டம். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் மற்ற காரியத்தை பெரிதா உங்ககிட்ட பேசும்போது நீங்க உடனே எதை பெரிதா பார்க்கணும் தெரியுமா? கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை. ஆமென். மற்ற எல்லாரை காட்டிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப விசேஷமானவங்க நீங்க அப்படி சொல்லுங்க. ஆமென். சிலருக்கு சொல்றதுக்கே வர மாட்டேங்குது, ஏன்னா அவங்கள பார்த்து தான் சொல்லணுமா? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அவருடைய பார்வைக்கு நீங்க ரொம்ப விசேஷம். உங்களை ரொம்ப விரும்பி பார்க்கிறார். உங்க புருஷன் உங்களை பார்க்கிறாருன்னு தெரியல, உங்க மனைவி உங்களை பார்க்கிறாங்களான்னு தெரியல, உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கிறாங்களான்னு தெரியல, ஒருவர் உங்களை விரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார். என்னவரே 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 உடையவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னவரே என்னவரே என் ஆத்மநேசரே என்னவரே, நீர் என் மணவாளனே என்னவரே, என் ஆத்மநேசரே என்னவரே, நீர் என் மணவாளனே, என்னை பிரியமே என் ரூபவதியே. ஆமென். எத்தனை பேருங்க உங்களை பார்த்து பிரியமே ரூபவதியே? புருஷன் மேக்சிமம் 1 வருஷம் அழைச்சிருப்பார், மனைவி மேக்சிமம் 6 மாசம், அதுக்கப்புறம் பிரியமா அப்படியே நாளுக்கு நாள் உலக உறவுக்குள்ள ஒரு பாசம் கொஞ்சம் விரிசல் தான் வரும், ஆனா பரலோக பாசம் நெருக்கமாயிட்டார். உண்மையா இதை ஃபீல் பண்றவங்க, நான் ஃபீல் பண்ணி இருக்கிறேன். அதாவது என்னை ரட்சித்த ஆரம்பத்துல என் அப்பா என் மேல வச்ச அன்பே அதிகம், ஆனா அன்னைக்கு வச்ச அன்பை விட இன்னைக்கு அவர் வைக்கிற அன்பு அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு ருசிக்கிறவங்க. ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அதே போல நமக்கும் ஆகணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் மேல் வச்ச அன்பை விட நாளுக்கு நாள் அவர் மேல இருக்கிற பாசம். ஆமென். நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அழைப்புக்கு பாத்திரவான்களாய், இப்படி பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு கிரியை என்ன தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். வாசியுங்கள். பாத்திரராக்கவும் தமது தயை உள்ள சித்தம் முழுவதையும் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும். இந்த வார்த்தை புரியும்படி ஒரே லைன்ல சொல்ல விரும்புகிறேன். எவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் தமது தயையுள்ள சித்தத்தையும் தமது கிரியையையும் பலமாய் செய்வார். ஆமென். தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானா என் வாழ்க்கை தினம்தோறும் நடக்குமானால் டெய்லி என் லைஃப்ல ஒன்னு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் தேவனுடைய தயவும் தேவனுடைய கிரியையும். அதை எப்படி செய்வார் தெரியுமா? சாதாரணமா இல்ல, பலமாய் செய்வாராம். அதை செய்யறதில் அவர் தமது முழு பலத்தையும் காட்டுவார். பலமான கிரியை நடக்கும். எனவேதான் அழைப்புக்கு பாருங்க, பவுலுடைய ஊழியத்தில் இந்த காரியத்தில் அவர் உறுதியா இருந்தார். அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் பவுல் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய தயவுள்ள சித்தமும் கிரியும் ஜனங்கள் சாதாரணமாய் அல்ல பலமாய் கண்டார்கள்.
ஆமென். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா மெலித்தா தீவுல பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அழைப்பை தட்டாமல், தேவன் நீ ரோமாபுரியில எனக்கு சாட்சியா இருக்கணும்னு சொன்னதுனால தான் நியமித்த பாதையை விட்டு விட்டு தேவன் நியமித்த பாதையில புறப்படுகிறார். போகிற வழியில தான் கொடுங்காற்று அடிக்குது. ஏற்கனவே அதிக பாடுகள் சரீரத்தில், இப்பொழுது கொடுங்காற்று அடித்து ஒரு பெரிய கப்பர் சேதம் கண்டு அங்கிருந்து கரை ஏறி தான் மெலித்தா தீவுக்குள்ள வர்றார். மெலித்தா தீவுக்குள்ள வந்து எல்லாரையும் போலதான் விறக தூக்கி போடுறாரு. ஆனா பவுல் வாழ்க்கையில மாற்ற சில காரியங்கள் திரும்ப திரும்ப போராட்டம் திரும்ப திரும்ப வருது. இந்த அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் பாருங்கள். ஆமென். 1வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர், ஆமென், இந்த தீவுக்கு வரும்போதே பவுல் என்னதான் சொல்றாருன்னா, நான் வந்தேன் இல்ல, நான் தப்பி வந்தேன்றார். சிலதுல இருந்து தப்பி இன்னொரு இடத்துல வரார். சரி, இதுல தப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் சமாதானமா இருக்கலாம்னு பார்த்தா விறக போடும்போது என்ன கவ்வுது? விஷப்பூச்சி கவ்வுது. 4வது வசனம் சொல்லப்படுகிறது, 3ல சொல்லப்படுகிறது, ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. சரி, பூச்சி கவ்வுனது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 4வது வசனத்தை வாசியுங்கள். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே, அதாவது இந்த விஷப்பூச்சி கவ்வுனது கூட பவுலுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா சுத்தி இருக்கிற இந்த வார்த்தை பூச்சி கவ்வும் பாருங்க. பவுல் நினைப்பார், இந்த பாம்பு அவங்களோட இந்த பாம்பு பரவாயில்ல, அது பேசாம கவ்விட்டு போகுது, இவன் வாயை விட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அடிக்கிற கொந்தளிப்பு கூட விஷயம் கிடையாது. ஆனா இந்த கொந்தளிப்பு நடுவில் சுத்தி கொஞ்சம் பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. நெருக்கம் இப்ப ஜாஸ்தி ஆகுது. பவுலோடு கூட மற்றவர்கள் எல்லாருமே குற்றம் செய்து வந்தவர்கள். ஆனால் பவுல் அப்படி அல்ல. தேவனுக்காய் நின்றது நிமித்தமாக இத்தனை பாடுகள். இந்த நேரத்தில் நமக்கு பல கேள்விகள் எழும். ஆண்டவர், தப்பு பண்ணவனெல்லாம் இப்படி பேசலையே ஆண்டவரே, தப்பு பண்ணாம உங்களுக்காய் நிற்கிற என்னை பத்தி தானே இவ்வளவு பேசுறாங்க, எனக்கு தானே இவ்வளவு போராட்டம். அன்பு சபை, இதில் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். விஷப்பூச்சி கவ்வுது. பவுல் ஏதாவது பேசினாரா? பேசல. வார்த்தைங்கிற பூச்சியும் கவ்வுது. பவுல் ஏதாவது பேசினாரா? இல்ல. பவுல் என்ன பண்ணாரு? விஷப்பூச்சிய விஷப்பூச்சியும் உதறணும், வார்த்தை பூச்சியும் உதறணும். ரெண்டையுமே மைண்ட் பண்ணல, உதர்னார். இப்போ விஷப்பூச்சிய செத்து போச்சு. 6வது வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, போதும், விஷப்பூச்சியும் சாகுது, வார்த்தை பூச்சியும், நீ அமைதியா இருந்தா. ஆமென். இந்த வார்த்தை ஆவியானவர் காலையில தியானிக்கும் போது இடைப்பட்ட வார்த்தை. சில பாதையில கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய அழைப்பை நம்பி நிற்கிற சில உள்ளத்திற்கு போராட்டம் பல விதத்தில் வரும். ஒரு பக்கம் விஷப்பூச்சி போராட்டம் வரும், இன்னொரு பக்கம் வார்த்தைங்கிற பூச்சி போராட்டம் வரும். இதுல நீ எதுவும் பேசாத, நீ சைலண்டாரு. ஏன் இங்க பவுல் பேசலன்னா ஒரு காரியம். ஒன்னு, அவன் பேசினா அங்கீகரிப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. சிம்பிளா சொல்ல, அவன் வார்த்தை அங்க செல்லாம போயிடும். ஏன்னா எல்லாருமே சொல்றா, இவ்வளவு இவன் செஞ்சு இப்படி தப்பி வந்த பிறகும் பழியானது இவனை விடல. அப்ப இந்த இடத்துல இவங்க கிட்ட பவுல் நின்னு பேசுறதுனால பிரயோஜனம் இல்ல, அதனால பேசாம இருக்கிறார். சில இடத்துல நம்ம பேசுறதுக்கு வேல்யூ இருக்காது, ஆனா நீ அமைதியா இருப்பேனா, ஆமென், பேச்சுல வேல்யூ இல்லாத இடத்துல அவருடைய செயல் வேல்யூவா மாறும். ஆமா, என்ன பேச வச்சு வேல்யூ வெளிப்படுத்த மாட்டார், அவர் செயலை செய்து வேல்யூ வெளிப்படுத்துவார். இப்ப பாக்குறவங்க பவுல் பேசுறத பார்க்கல, பவுல் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கறாங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியிலே பலனடைந்து சொல்லுகிறேன். சில இடத்துல ஆமென், உங்கள் பேச்சுக்கு வேல்யூ இல்ல, ஆனா கர்த்தர் செய்ய போறத வேல்யூவா மாத்த போறாரு. நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சில இடத்துல ஆண்டவர் கிரியை செஞ்சாதான் வேல்யூவே நடக்கும். ஆமென். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க, எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருக்க.
அடிக்கிற கொந்தளிப்பு நடுவில் நீ எல்லாரும் முன்னாடி நின்று பேசுன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால பவுல் நின்று பேசுறார். அங்கே அவன் வார்த்தையை கேட்டாங்க. ஆனா இப்ப மெலிதா தீவுல இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கும் போது பவுல் எந்த இடத்துல, ஐயோ நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா, என்ன கத்தர் எப்படி அழைச்சு. பவுல் உதறார், விஷப்பூச்சியை உதறார், வார்த்தை பூச்சியை கவ்வினது ரெண்டையும் உதறிட்டு பேசாம இருக்கிறார். பேசினவர்கள் எல்லாம் இப்பொழுது வேறு சிந்தையாக ஆமென். அவர்கள் எல்லாரும் என்ன பேசினாங்க, யாரை பத்தி அற்பமா பேசினாங்களோ அவனையே கர்த்தர் மகிமையா அந்த தேசத்துல காண்பித்தார். அப்ப சில இடத்துல என்னுடைய அமைதி கர்த்தருடைய செயலை வெளிப்படுத்தும். இன்னைக்கு பல இடத்துல கர்த்தர் செயல் வெளிப்படாத காரணம் என்ன தெரியுமா? சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த பேசியே கெடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆமென். இன்னும் சொல்லணும்னா அதிகமா அமைதியா இருக்கிறதே, அமைதியா இருங்க, கர்த்தருடைய செயலை பார்ப்பீர்கள். அழைப்புக்கு பாத்திரம். இங்க பாருங்க, தேவனுடைய வல்லமை பலமாய் நடக்குது கொஞ்ச நேரத்திலேயே. அதாவது இந்த தீவாருக்கு இந்த விஷப்பூச்சி என்பது ஒரு பெரிய ஒரு சோதனை, ஒரு பெரிய ஒரு பயமான ஒரு காரியம். இந்த பயமான காரியத்தை தேவ பலத்தினால ஒண்ணுமே இல்லாமக்கிட்டார். இந்த தயவுள்ள சித்தம், இந்த பலமான கிரியை பவுல் வாழ்க்கையில் நடக்க காரணம் அழைப்புக்கு பாத்திரமானாய். எனவேதான் சபைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவருடைய அழைப்புக்கு பாத்திரமான நீ நடப்பது உண்டானால் நாளுக்கு நாள் கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிரியை வெளிப்படுகிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு மகிமையான வாழ்க்கையா தேசத்தில் இருக்கும். ஆமே. நான் ஒரு பகுதியை முன்பாக வைத்து, நேரம் அதிகம் இல்லை, ஒரு பெரிய செய்தி, ஆனாலும் ஆவியான உணர்த்துகிற பிரகாரமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய கிரியை வெளிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை தான் நமக்கு தெரிந்த பகுதி. ஆமென். பிறவியில் இருந்த குருடனாய் ஒருவன் இருக்கிறான். யோவான் 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். 3வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார். கொஞ்ச நேரத்திலேயே அவன் வாழ்க்கையில தேவனுடைய கிரியை பலமாய் நடக்கிறது. எதற்காய் அவன் ஜெனிப்பிக்கப்பட்டானோ அந்த ஜெனிப்பித்ததின் நோக்கம் அது எல்லா கண்களுக்கு முன்பாய் அவன் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி உணர்த்தினவைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெனிப்பிக்கப்பட்டவன் இயேசு அவனை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. 1வது வசனம். அங்கே அநேகர் இருந்தார்கள், ஆனால் இயேசு அவனை கண்டு. யாரை கண்டு? பிறவி குருடனை கண்டார். அவனை கண்டு சொல்லுகிறார், இவன் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். ஆமே. நாம் கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டவர்கள். ஏன் பிடித்தார் என்றால், அத்தனை பேர் நடுவில் கர்த்தர் நம்மை கண்டதினால பிடிக்கப்பட்டோம். என்னை கண்டு பிடித்தவர் எதற்காக பிடித்தார் என்றால், கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படுவதற்காக. ஆமே. இந்த வார்த்தைகள்